ஹாய் உறவுகளே, ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு ஓடையை கடந்து போகணும். அந்த ஓடையை கடந்து போகிறதுக்கு ஒரு போட்டில் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் ஒரு சுழல் வருது. அந்த சுழலை தாண்டணும்னா போட்டில் இருந்து யாரோ ஒருத்தர் வந்து குதிச்சாகணும். வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டை இயக்கிறவர் சொல்கிறாரு. அப்போது அண்ணன் தம்பி, மாமா மச்சான், நண்பன், அக்கா தங்கை, அப்பா மகன் இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. யாரும் வந்து குதிக்கிறதுக்கு தயாராக இல்லை. அந்த போட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்குன்னு நினைக்க வேண்டாம். உங்கள் கூட இருக்கிற யாரோ ஒருத்தர் காப்பாற்றுறதா நினச்சி யாரோ ஒருத்தர் குதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டை ஓட்டுறவர் சொல்கிறாரு. அப்போ வந்து சட்டுன்னு ஒரு தந்தை, அதாவது 20 வயது தக்கன மகனோட அப்பா தடால்னு எட்டி குதிச்சிட்டாரு. இந்த மகனுக்கு ஒரே ஆச்சரியம். அப்பாவை காப்பாற்ற நாம குதிச்சிருக்கலாம் இல்லையா? அண்ணனை காப்பாற்ற தம்பி குதிச்சிருக்கலாம் இல்லையா? நண்பனை காப்பாற்ற இன்னொரு நண்பன் குதிச்சிருக்கலாம் இல்லையா? அக்காவை காப்பாற்ற தங்கச்சி குதிச்சிருக்கலாம் இல்லையா? ஆனால் யாருமே அப்படி செய்யலை. ஆனால் இந்த தந்தை எட்டி குதிச்சாரு. அது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தந்தை அப்படிங்கிற தானம் எல்லா உறவுகளையும் விட மீறினது. சுமை தாங்கின்னு கூட சொல்லலாம். அவரோட தியாகத்துக்கு முன்னாடி வேற யாருமே வந்து முன் வர முடியாது. அம்மா வந்து 10 மாதம் சுமந்தனால அவங்களுக்கு நிறைய பாசம் இருக்குது. அப்பா வந்து தோளில் சுமக்கிறாரு, ஆனால் நிறைய பாசம், அளவு கிடந்த பாசம் இருக்குது. அந்த பாசம் நிறைய பேருக்கு புரியறதில்ல. தயவு செஞ்சு நம்ம பெற்றவங்களை முதியோர் இல்லத்தில் கொண்டு விடுறது, ரோட்டில் கொண்டு விடுறது, கவனிக்காமல் இருக்கிறது செய்யாதீங்க. இந்த குட்டி கதை அதுக்காக தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.